கூட்டணி கதவு சாத்தப்பட்டது இல்லைங்களா? அதனால விரிவா சொல்லுங்க. தொண்டர்கள் அதே போன்று தமிழ்நாட்டு பொதுமக்கள் குறிப்பாக பிஜேபி பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர்கள், அதாவது இமயம் போன்ற இமயத்துக்கு ஒப்பிடக்கூடிய அதை தாண்டி அவருடைய புகழ் இன்றைக்கு இருக்கின்ற வகையில் அவர்களை சிறுமைப்படுத்துகின்ற வகையில் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று இதயம் புரட்சி தலைவி அம்மா, அதே போன்று நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கி மறையாமல் இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள், இவர்களை ஒரு சிறுமைப்படுத்துகின்ற செயலை அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த வகையில் தொண்டர்களுடைய மனநிலையை பொறுத்தவரை எப்போதுமே சரி, எப்போதும் பிஜேபி கூட்டணி தேவையில்லை என்பது. எனவே அந்த தொண்டர்களுடைய மனநிலை தான் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே மாவட்ட செயலாளர் தலைமைகள் நிர்வாகி கூட்டத்திலே அது பிரதிபலிக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது உலகத்துக்கே அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது, ஊடகங்களுக்கு. எனவே அந்த நிலையிலிருந்து எந்த மாற்றமும் இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதாவது சுருங்க சொன்னோம்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை எந்த காலத்திலும் ஒன்று. அதனால் அவர்கள் பிஜேபி பொறுத்தவரை திரு அமித்ஷா அவருடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடுன்றது அந்த கட்சியோடு எப்போதும் கூட்டணி இல்லைன்றது தான். இல்லைங்க, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப விரக்தியினுடைய உச்சகட்டத்தில் இருக்காரு. அதில் அவர் பேசுறதெல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்திக்காதீங்க, விட்டுருங்க அதோட. அதாவது பிஜேபியினுடைய ஒரு கொத்தடிமையாக இருந்து இன்றைக்கி பார்ட்டியை பொறுத்தவரை, கட்சியை பொறுத்த, இயக்கத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பொதுச்செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கி ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு இருக்கிற நிலையில் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு குரூப் இருக்கின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை, அது குரூப்பு கூட கிடையாது, ஒரு தனி மனிதர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஓபிஎஸோடு இருக்கிறாங்க, அதுதான் அந்த மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிறாங்க. அது ஒருபோதும் நடக்காத விஷயம். அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க.